வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே வந்து ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் வந்து ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்து நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி வந்து இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு வந்து குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் வந்து நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் வந்து நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்து சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய பாதகாதிபதி ஆகக்கூடிய இருக்கக்கூடிய புதன் வந்து அங்கே ஆட்சியில் போய் அழகாக உட்காந்துட்டு இருக்காரு. கோச்சாரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்தில் இருக்கிறார். ஓகே, சரி, என்ன பண்ணலாம்? கடன் வாங்கி டாக்குமெண்டேஷனோட ப்ராப்ளமை சந்திக்க போகிறீங்க. ஆல்ரெடி வந்து வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இழுப்பறியாகி ஒரு பேங்கிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். இந்த 2.5 வருஷத்தில் வரும். ஏன்னா சனி பார்வையும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த தனுசு தான் மெயினாக. சிம்மத்துக்கு அடுத்தது தனுசு. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பிளானிங் எல்லாம் வந்து ரொம்ப பண்ணாதீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, உடம்பெல்லாம் இழைச்சி போயிடும் இந்த காலகட்டத்திலலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம், நிம்மதி எல்லாம் போகக்கூடிய ஒரு தருணம் தான் இது. யாரையாவது நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்காதீங்க இந்த காலகட்டத்தில். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்கள். அப்போ வந்து என்ன அப்படின்னா பேங்க்கில் கடன் வாங்குறது, அதை கட்டாமல் போகிறது, இல்லை பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது நண்பர்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து என்ன போகிறாங்க, எதிரியாக போகிறாங்க. இவ்வளோ நாள் நல்லது பண்ணாங்க, இவ்வளோ நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, திடீர்னு எதுக்கு எனக்கு இது ஒரு எதிரி நிறைய ஜாஸ்தியாகுது. எல்லோரும் எங்கே போனாலும் வந்து ஏதாவது ஒரு வகையில் சண்டை போடுறாங்களே. ஏன்னா 2க்குரிய சனி இருக்கு இல்லையா, 2, 3க்குரிய சனி 4ஆம் இடத்துலேருந்து உங்களோட லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா குரு பார்வை வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு மிதுனத்துலேருந்து பார்த்துருக்காரு. இப்போ தான் கடகத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் மிதுனத்துலேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னத்தை பார்க்கும்போது நிறைய முயற்சி எல்லாமே செயல்பட்டு எல்லாமே அப்படியே ஒரு ஃபோக்கஸில் கொண்டு வந்து நிற்கும் போது இப்போ குரு மாறி ஏன்னா இது 8 போயிட்டார். லக்னாதிபதி 8க்கு போனால் நிறைய பொய் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். தேவையில்லாமல் கமிட்மெண்ட்ஸ் சொல்லி என்ன சொல்கிறது, இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அலைய விடுறது, அது மூலியமாக எதிரிகளை சம்பாதிக்க போகிறீங்க. ஓகே, என்ன இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் கிடையாது. இதுலேருந்து நீங்கள் வந்து சரி செய்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து லோன் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த டைமில் லோன் வாங்கினீங்கன்னா அது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஆகும் தான் சொல்கிறேன்.
அப்போ என்ன பண்ணலாம், என்ன தான் வழி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா தனுர் ராசிக்காரர்களுக்கு இப்போ நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்க போகுது, அதுதான் உண்மை. ஓகே, 2ஆம் இடத்துல தான் குரு பார்க்குறாரே, எங்கேருந்து பார்க்குறாரு? லக்னாதிபதி 8லேருந்து 8க்குரியவர் எங்கே பார்வை செலுத்தினாலும் அங்கே பிரச்சனை தான். ஏன்னா பார்வை பலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எதுவாக இருந்து பார்க்குறாரு. அப்போ வந்து உங்களால் குடும்பத்துக்கு பிரச்சனை. ஓகே, அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு வாகனம் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. இல்லாட்டி விற்று ஒரு புது வாகனத்தை வாங்குவீங்க, அதுவும் கடனில் வாங்குவீங்க. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாரையாவது நம்பி கையெழுத்து போடுறது, இல்லை உங்ககிட்ட வந்து யாராவது கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு நீங்களே அவங்களுக்கு பிரச்சனையாக போகிறீங்க. ஸோ அதனால் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனு ராசி மற்றும் லக்னக்காரருக்கு 2ஆம் இடம் சனி சம்மந்தப்பட்ட வருமானம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட் எஜுகேஷன் சம்மந்தக்கூடிய ஒரு வருமானம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியான ஒரு விஷயங்கள் வரும். அதே மாதிரி நிறைய கன்சல்ட்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் குரு இல்லையா, கன்சல்ட்டிங் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் 8ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் அதுவுமே கொஞ்சம் வந்து நம்ம உண்டு வேலை உண்டுன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கும். ஸோ பிரச்சனைக்குரிய விஷயங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த பிரச்சனையை தவிர்க்கிறது, உங்களை தாண்டி போகிறது எல்லாமே நடக்கும். ஸோ குடும்பத்தில் பிரச்சனை வரும், மனைவியிடம் சண்டை வருது போகிறது, இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டை வரும்போது வெளியே போயிடுங்க. ஏன்னா கம்மிங் 2.5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரு 8ல் இருந்தாலுமே வந்து அவர் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவர் சார்ட் அவுட் ஆகிடுவார். பிரச்சனை 9க்கு போயிட்டார்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் லக்னாதிபதி 9க்கு போகும்போது சூப்பராக நடக்கும். ஆனால் 8ல் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள். ஸோ மனைவியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா பாதகாதிபதியும் பார்க்குறாரு இல்லைங்களா, சனியும் பார்க்குறாரு. அப்போ 8லேருந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்படியே ஓவரால் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மனைவினால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியோட அம்மா வீடு பிரச்சனை. ஸோ அது மாதிரி சுற்றி சொந்தக்காரங்கனால பிரச்சனை. அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், நிம்மதி, தூக்கம், அலைச்சல், செம்ம அலைச்சல் ஜாஸ்தியாக போகுது. அதே மாதிரி வந்து இந்த கடன் வாங்குறதுக்காக பொய் சொல்கிறது, நிறைய இந்த பொய் சொல்கிற விஷயங்களால் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களை அறியாமல் அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் தனுக்காரங்க. வருமானம் வரும், காசு வரும், அதுக்கு ஈக்குவலான ஒரு 10 மடங்கான செலவுகளையும் பார்ப்பீங்க. அது மூலியமாக தான் அந்த சண்டை வரும். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்தினால், உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் நமக்கு வந்து எது தேவை அதுபடி போயிட்டால் பிரச்சனை கிடையாது. எண்ணங்களுக்கு மீறின ஒரு விஷயங்கள், ஒரு 10 லட்ச ரூபா செலவாகிற இடத்துல 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம போய் சொல்லியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருவார் சனி பகவான். ஸோ சனி பார்த்தாலே வந்து கடன் காசுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன், அதுவும் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வருடங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். 1, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும்.
ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.